செகண்ட் டைப் 2 மாடல் வந்து SQ into SR, RSQ into SR, AQ into SR, AQ into A. ஸோ 1 minus 2ன்றது வந்து yield variance, 2 minus 3 வந்து mix variance, 1 minus 3 வந்து will be என்ன 1 minus 3 வந்து usage variance, அப்புறம் price variance, cost variance. Yes, எனக்கு கூப்பிட மாட்டேங்குது. குட்டி சம் இன்னைக்கு ஒரு ஈஸி சம் பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு அப்படி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சம் இருக்கு, நல்லா இருக்கு அந்த சம். இன்னைக்கு பண்ணலாம். இந்த ரெக்கார்டிங்லாம் உங்களுக்கு போன வாரம் பண்ணல ஆக்சுவலா, நான் எப்பவுமே பண்ணுவேன், மறந்து போயிட்டேன். இந்த வாரம் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த ஐ வில் டூ இட். இப்போ வந்து ஒரு சம்ம ஓகே, அது வர வரைக்கும் நம்ம இந்த சம் பார்க்கலாம். ப்ரூவ் ஆகுது. இந்த சம் பாருங்க கணோ. The standard cost of a certain chemical mixture is as under 40% of material A at 20 per kg, 60% of material B is at 30 per kg. A standard loss of 20% is expected in production. The following actual cost data is given for the period. 180 kg material A at a cost of இதுதான் homework கொடுத்தனா? இந்த சம் ஏதாவது homework கொடுத்தேனா? நோல கொடுக்கல. ஓகே, இந்த சம் நான் homework கொடுக்கலல்ல செல்வா, இப்ப நான் சொல்றது. ஓகே, இந்த சம் இப்ப நான் படிக்கிற சம் லேபர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். லேபர்ல இருக்கிற சால்வ்டு கேஸ் பார்க்கணும். பட் இப்ப நம்ம பார்க்குற சம் ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தேனா? இல்லல்ல, ஹோம்ஒர்க் கொடுக்கல. ஓகே, நான் இப்ப இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இந்த சம் சொல்றேன் பாருங்களேன். ஏற்கனவே சம் பார்த்த மாதிரி இருக்கும், பட் ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அங்க ஹேங் ஆகுது அதான். ஓ வந்துடுச்சு, சூப்பர். லேபர்ல இந்த சம் ஒரு நிமிஷம். ஜிம்போடுது இந்த சம் கூட நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சம் okay, before getting into labor, let me solve this sum for you. Material costing ஓடது இந்த சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. வந்து ஒரே நிமிஷம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்துடுறேன், எழுதுறேன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்னு. See, the standard cost of a certain chemical mixture வந்து is as under. ஓகே, இன்புட் வந்து மெட்டீரியல் ஏ. இப்போ இப்போ கொஸ்டினை நான் அப்படியே ஒரு குட்டி டேப்லர் காலம் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்க. ஓ, டைப் 1 மெத்தட் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு ரா மெட்டீரியல், அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமையலுக்கு வந்து ஒரே ஒரு ரா மெட்டீரியல். இப்போ தால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், தால்ல கூட நிறைய ரா மெட்டீரியல் இருக்கு. பட்
ப்ரெடாமினண்டா பருப்பு தானே நம்மளுக்கு ரா மெட்டீரியல் இருக்கும். பருப்பு சாதம் நான் செய்றேன் அப்படின்னா வெறும் பருப்பு மட்டும் சாப்பிட்றேன்னா பருப்பு இஸ் ஒன்லி த ரா மெட்டீரியல். கரெக்டா? பருப்பு வச்சு நான் ஒரு ஃபினிஷ் மில்க் ப்ராடக்ட்ஸ் சூப்பரா. மில்க் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அது ஒரே ரா மெட்டீரியல். அப்பனா நீங்க டைப் 1 ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். எப்போ மோர் தென் 1 ரா மெட்டீரியல் இருக்கோ அப்ப டைப் 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹிண்ட். இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் தான் கால்குலேட் பண்ணும். சரி இப்போ இங்க என்ன சம்லா சொல்றாங்கன்னா மெட்டீரியல் ஏ பி ஸ்டாண்டர்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ 40%, 60%. ஸ்டாண்டர்ட் லாஸ் 10%. பர் கேஜி 20 ரூபா ஒரு கேஜி, 30 ரூபா ஒரு கேஜி. இங்க 18 ரூபா ஒரு கேஜி, 34 ரூபா ஒரு கேஜி. இங்க மெட்டீரியல் ஏ மெட்டீரியல் பி ஸ்டாண்டர்ட்ல இது கொடுக்குறாங்க. ஓகேவா? இது கிவன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல மெட்டீரியல் காஸ்டிங்கோடது இந்த மாதிரி காஸ்ட் வேரியன்ஸ்லாம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே உங்களுக்கு ப்ரெடாமினண்டான இடத்துல ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் வந்து கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட அந்த இது மாதிரி எழுதிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஒரு ஞாபகார்த்தத்துக்கு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ 40% ஸ்டாண்டர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ 100க்கு வந்து இங்க வந்து 40, 60, 100 சும்மா அஸ்யூமிங் 100ஆ இருந்ததுன்னா பர்சன்டேஜ் கூட 100ஆ இருந்ததுன்னா அதில் போச்சுன்னா 90 இதானே வரும். அப்போ என்னோட ரியல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 40 ஓகே டிவைடட் பை 90 into 360. Standard quantity is always for actual production. இங்க actual production என்ன 180, 220, 400. அதுல வந்து அவங்க எவ்வளவு சொல்றாங்க 10%. ஸோ 10% போது 40. ஆமா 40. ஸோ ரிமைனிங் எவ்வளவு வரும் 360. அப்போ இந்த 360 தான் பேஸா வச்சு ரியல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ரொபோர்ஷன் எப்படி வரும் 40 divided by இங்க ஆல்ரெடி ஃபார்முலா போட்டிருக்கேன். வேணாம் நான் போடுறேன். 40 divided by 90 into 360. ஸோ 160. அதே மாதிரி 60 divided by 90 into 360. அப்போ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 160 plus 240. இதுதான் என்ன அர்த்தம் ரியல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. Standard quantity is always for actual production. Standard quantity is always for actual production. இப்போ அடுத்தது 2 raw material இருக்கா அப்போ RSQ கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கம்மா. என்ன வித்தியாசம்னா கண்ணா ஃபர்ஸ்ட் ப்ரீடிட்டர்மைண்ட் ரேட்ல இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் செல்வா. அப்புறம் இந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல என்ன ஆகும்னா நான் 2 ரா மெட்டீரியல் வந்து காம்போசிஷன் பண்ணும்போது சேஞ்சஸ் எங்கேயாவது நடக்கிறது அப்படின்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி போகும். இது என்னன்றதை நான் எக்ஸாக்டா சொல்றேன். see you are doing a ஒரு 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 ட்ரெண்டா வந்து இதுதான் ப்ரீடிட்டர்மைண்ட் ரேட்ஸ். இந்த ரா மெட்டீரியல் இப்போ வந்து இப்படி எடுத்துக்கலாம். அம்மா வந்து ஒரு 10 பேருக்கு ரெகுலரா சமைச்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 பேருக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. அம்மாக்கு அந்த அளவு கரெக்டா தெரியும். ஓகே அம்மா என்ன சொல்றாங்க செல்வா நீ வந்து அந்த பருப்புக்கு எடுத்துக்கோ, இந்த இந்த அளவுக்கு இது எடுத்துக்கோ, சக்கரை பொங்கலுக்குனா இந்த அளவு எடுத்துக்கோ, பொங்கல் பண்றேன் வெண்பொங்கல் பண்றேன் இந்த அளவு எடுத்துக்கோன்ட்டு 10 பேருக்கு அம்மா நீங்க 10 பேர் கேக்குறீங்க அம்மா 10 பேருக்கு சொன்னாங்க. திடீர்னு 20 பேர் வந்துட்டாங்கன்னா அப் ஆ அப்போ என்ன ஆகும்னா the concept of revised standard quantity comes into picture. இந்த மாதிரி revised standard quantity வருதுன்றது காஸ்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 60 to 100% வந்து அந்த மாதிரி நடக்கிறது. 60% வரைக்கும் மாறாம இருக்கு. பட் பிட்வீன் அ ரேஞ்ச் ஆஃப் 60 to 100% சேஞ்சஸ் ஆகிறது. அப்படின்னா என்ன நான் மோர் தென் லைக் 50% வரைக்கும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. we are sticking to predetermined rates தான். manufacturing facility will fix to predetermined rates whatever is confirmed by cost accountants. However, suddenly if there is a huge demand or an anticipated demand comes na டக்குனா காஸ்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து RSQ அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ லைவான நம்ம மேனுஃபேக்சரிங் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் போனோம்னு வச்சுக்கோங்க செல்வா, ஆர்எஸ்கியூ வந்து பயங்கரமா ஃப்ளோ ஆகும். நான் பார்த்த வரைக்கும் இந்த சிமெண்ட், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஒரு லைக் நான் பார்த்த கொஞ்சம் இதுல இந்த 2 இண்டஸ்ட்ரியில ஆர்எஸ்கியூ நிறைய யூஸ் பண்ணதை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஆகும் செல்வா. அதுதான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து எப்போ தெரியுமா நம்ம பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ண முடியும்? லைவா போய் ஒர்க் பண்றோம்ல, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இதை மட்டும் பட்ஜெட்டாவது ஓரளவுக்கு நம்மளால ஒரு இமேஜினரியேஷன் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வர முடியும். இப்போ வந்து ப்ராசஸ் காஸ்டிங்லாம் ஒரு பிக்சர் எடுத்துடும். ஆனால் இதை நீங்க இந்த சாப்டர் அப்ரிஷியேட் பண்ணணும்னா லைவா ஒர்க் பண்ணும்போது யூ வில் எப்படி முழுங்கும் போது ரசகுல்லா பார்க்கும்போதை விட ரசகுல்லா முழுகும் போது எப்படி ஒரு டேஸ்டா இருக்கும்ல, அப்படியே தொண்டை கிட்ட போகும்போது அப்படியே டாப் ஆஃப் த வேர்ல்டா இருக்கும்ல. எனக்கு தெரியல எவ்வளவு பேருக்கு ரசகுல்லா பிடிக்கும்ட்டு, பட் தென் சொல்றேன். அந்த ஸ்வீட் அதாவது பெங்கால் ரசகுல்லா சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இன்னும் நீங்க யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், அந்த இம்பாக்ட் நல்லா புரியும். ஆனா இது ரெண்டுமே நம்ம நம்ம நம் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் தான் கொடுக்குற நம்பர் செல்வா. சூப்பரா செம பெருமையா இருக்கும். ஆனா எனக்கு எங்க சீனியர் தான் இது போட்டு பார்த்துருக்கேனே தவிர எனக்கு அது செல்ஃபா ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் ஆனா அதுக்கே எக்கச்சக்கமா கால்குலேஷன்ஸ். இப்போ குட்டி குட்டி நம்பர்ஸா நம்ம பார்க்குறோம்ல, பெரிய பெரிய நம்பர்ஸா பெரிய டீடைல்டு ஒர்க்கிங்கா பண்ணுவாங்க ஆர்எஸ்கியூ பண்ணும்போது. புரியுதா செல்வா? அந்த மாதிரி. ஸோ ஆர்எஸ்கியூன்றது வந்து இட் இஸ் அகெயின் ஒன்றும் இல்லை, இதே 40/100 ப்ரொபோர்ஷனில் யூ ஆர் ட்ரைங் டு சி தி ஆக்சுவல்ஸ். சி அந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வரும்போது நார்மல் லாஸ் வந்து இட்ஸ் நாட் டேக்கன் டு கன்சிடரேஷன். அதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சி அந்த அந்த ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெக்டட் டிமாண்டில் என்னன்னா அதுக்குள்ளே அந்த நார்மல் லாஸ்ன்ற ஃபேக்டர் மட்டும் வராது ஆர்எஸ்கியூ கேல்குலேஷனில். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் தி clause in செல்லம் எதாங்கணுமா ஒன்றும் இல்லை 40. நீங்க இந்த மாதிரி பாருங்க செல்லம். வந்தனாவா கீர்த்தனாவா? செல்லம்மா இங்க பாரு 40/100 into 400, அவ்வளவுதான். ஃபார்முலா மாதிரி வச்சுக்காத செல்லம், இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 160 போர்ஷன் 160 போர்ஷன் மெட்டீரியல் பி. அப்போ எனக்கு 400 நான் உள்ள ஃபீட் பண்றேன்னா எவ்வளோ, அவ்வளவுதான். இப்போ இந்த சம்ல ஏதோ சேமா இருக்கு கணமா, சில சம்ஸ்ல டிஃப்ரெண்டா வரும். இப்படி இப்படி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து ஜாலியா போகும். நான் வந்து இந்த ஃபார்ம் ஆமா பண்ணணும் பண்ணணும், அதுதான் கரெக்டா கலெக்ஷன். ரிவைஸ்டுக்கு வேண்டாம், தேவையில்லை தேவையில்லை. 2-3 சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு செல்வா, அது இந்த கோர்ஸ் ஆஃப் சம் இருக்குல்ல போகும்போது அந்த அந்த இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். மெஜாரிட்டி நார்மல் லாஸ் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ ஸோ இந்த கால்குலேஷன் வந்து அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ ப்ரூவன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க கேஸ்ல ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு. 2 சம் இருக்கு உங்க மெட்டீரியல்ல. எப்படின்னா வந்து ஒரு ஸ்லைட்டு சம் மோர் சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்றாங்க அதுல. அது இந்த அப்கமிங் சம்ஸ்ல அது நீங்க அப்சர்வ் பண்ணலாம், நான் சொல்றேன் அப்போ. பட் இப்போ ஜென்ரலா ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு வந்து நார்மல் லாஸ் எடுத்துக்கணும். ஓகே, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு அதை எடுத்துக்க வேண்டாம் இப்போ ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஆக்சுவல்ஸ் இங்க பாருங்க செல்லமா, 180 220 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது கட்சிட்டா அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 160 into 20, 240 into 30, அப்புறம் இவங்க வந்து 160 into 20, the revised standard quantity 240 to 30. இங்க பாத்தீங்கன்னா 180 இருக்காங்க இல்லையா, இவங்களை இங்க போட்டுருங்க. 180 into 20, இவனை இங்க போட்டுருங்க. 220 into 20. அப்புறம் இவன் இருக்கான் இல்லையா, கடைசியா இருக்காங்க 180 into இவங்க இருக்காங்கல்ல 18, இவங்களை இங்க போட்டுருங்க. 220 into 34, அவ்வளவுதான். இப்ப இது 4த்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப இங்க வந்து 160 into 20 plus 240 into 30, அப்புறம் 160 into 20 plus 240 into 30, அப்புறம்
180 into 20 plus 220 into 30. 180 into 18 plus 220 into அவ்வளோதான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தீங்களா ஆக்சுவலா இன்டர்ல ஸ்டேஜ் ஒன்ல முன்னாடி அதாவது சிலபஸ் 2016ல இல்லாம அதுக்கு முன்னாடி சிலபஸ் வரைக்கும் இது ஏன் ஃபேவரபிள் பேலன்ஸ் அட்வர்ஸ் வேரியன்சஸ்லாம் நீங்க ரீசன் பண்ணணும். பட் இப்போ சிடபிள்யூ இன்டர்ல வந்து ஸ்டேஜ் ஒன் ஈஸியா ஃபெசிலிட்டேட் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்றதுனால கால்குலேஷன் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால நீங்களும் அந்த ஸ்கோப் அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டேஜ் டூக்கு வருவீங்கல்ல அப்போ நம்ம செம்ம டீட்டெயில்டா அதுக்காச்சும் நம்மளுக்காச்சுன்னா நல்லா இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நீங்க யூ ஹேவ் டு ட்ரில் டவுன் நம்பர்ஸ். அப்போ உங்களுக்கு கொஷினே பெருசா இருக்கும், ஒரு பெரிய பேரா மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இந்த குட்டியா பேரா கொடுத்துட்டு கண்டுபிடிக்கணும், அங்க கொஷினே ப்ளூ பெருசா இருக்கும். யூ வில் ஹாவ் ஆல் த ரிலவெண்ட் ஃபேக்ட்ஸ். ஏன் இது கம்மியாச்சு, அது என்ன என்ன ரியலிஸ்டிக் அசம்ஷன்ல காஸ்ட் அக்கௌண்டன்ட் வந்து ப்ரீடிட்டர்மைன் ரேட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு முதற்கொண்டு கதையா சொல்லுவாங்க. அப்போ ரீசனிங்கோட உங்களுக்கு எழுதும் போது நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டைரக்ட் காஸ்ட் வேரியன்ஸ் லான்ஸ் அட் 320 adverse which is predominantly contributed by 520 adverse offset by 200 favorable. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த சம்மோட ஆன்சர். ஸோ எல்லாமே வரும், இல்லை மெட்டீரியல் காஸ்ட் வரும், மெட்டீரியல் ப்ரைஸ் வரும், மெட்டீரியல் யூசேஜ் வரும், மிக்ஸ் வேரியோ வீட் வேரியன்ஸ். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம்டா. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஒன்றும் இல்லைடா. 1640 divided by 100 into 400. 60 divided by 100 into 400. அவ்வளோதான். ஓகேவா அக்ஷயா? யாரோ பயங்கரமான ஒரு சவுண்டு பேக்ரவுண்ட் மியூசிக், யாருதுலன்னு தெரியல. ஓகே, ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு 1-2 minutes மட்டும் கொடுக்குறீங்களா? வாட்டர் குடிச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் இருமல். ஒரு நிமிஷம், 2 minutes. நீங்க இந்த சம் பார்த்துட்டே இருங்க செல்லம். இது நம்ம புக்ல என்ன சம் தெரியுமா? illustration. ஓ, இது புது மெட்டீரியல்ல. ஓகே, ஃபைன் ஃபைன், மறந்துட்டு போயிட்டேன். இந்த சம் இந்த இதுல இல்லவே இல்லையா அப்போ? ஓகே, illustration 16 இருக்கா? ஓகே ஃபைன் ஃபைன். அப்புறம் இதை வந்து illustration 16 நியூ சிலபஸ் அப்படின்ற. ஓகே ரைட். செல்லம்மா, illustration 17 பாருங்களா, கொஷின் படிச்சு பாருங்க, ஆன்சர் புரியுறதா பாருங்க. நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் illustration 7. illustration 17 போட்டு பாருங்க. வந்துட்டேன், தேங்க்யூ. இந்த illustration 17 பாத்தீங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா?
ஓகே, இந்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து சிலபஸ் 2016ல 2 வாட்டி வந்திருக்கு இந்த சம், பார்த்துக்கோங்க. ஸ்கேனர்ல பார்த்தேன். நியூ சிலபஸ்ல இப்போதைக்கு வந்த மாதிரி தெரியல. ஆனா 2016 அதுக்கு முன்னாடி சிலபஸ் இருந்ததுல அதுல வந்திருக்கு. குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட். நான் லேபர் காஸ்டிங் கண்டிப்பா எடுக்கிறேங்கண்ணா. இது ரிலேட்டட் மெட்டீரியலோடலாம் முடிச்சுட்டு லேபர்ல உட்காந்துட்டுலாம். குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சீக்வென்ஸ் அப்படியே கவர் ஆகும். குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து 3000 யூனிட்ஸ். வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ் வந்து 9000. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் ரெக்வயர்ட். ஒரு டன் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டுக்கு 25 யூனிட் தேவை. ஒரு டன் ஆஃப் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். அப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபாய் சொல்றாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து மெட்டீரியல் எவ்வளோ நில்லு, ஓப்பனிங் ஸ்டாக் ஒண்ணுமே இல்லை. க்ளோசிங் வந்து 500 யூனிட். ஸோ எவ்வளோ ஃபினிஷ் ப்ரொடக்ஷன், ஆக்சுவல் ஃபினிஷ் ப்ரொடக்ஷன் 80 டன்னு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம. அப்போ ஒரு டன்னுக்கு, டன்னுன்றது வந்து என்ன, ஃபினிஷ் ப்ராடக்ட் அவுட்புட். ஒரு அவுட்புட்டுக்கு இவ்வளோ இன்புட் தேவைப்படுறது. அப்போ 80 டன் ஆஃப் அவுட்புட்டுக்கு எவ்வளோ இன்புட் தேவைப்பட்டிருக்கும்? 25 இன்டூ 80. அப்போ 2000 யூனிட் ஆஃப் இன்புட் போட்டாதான் 80 டன் ஆஃப் அவுட்புட் வந்து கிடைக்கும் அப்படின்றதா இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மீனிங். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பர் யூனிட் என்ன நம்மளுக்கு இந்த சம்ல, ஒரு யூனிட்டுக்கு வந்து 2 ரூபாய். இப்போ ஸ்டெப் நம்பர் 3, ஆக்சுவல் குவான்டிட்டி யூஸ்டு ஃபார் த ப்ராசஸ். நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கு நில்லுன்னு சொல்லிட்டாங்க. பர்ச்சேசஸ் வந்து 3000 யூனிட். நம்ம வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எல்லாம் பண்ணுவோம்ல, ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ், க்ளோசிங். ஸோ நெட்டா எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? 2500 யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4, இங்கே ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தானே. ஸோ ஒரே ஒரு ரா மெட்டீரியல் இருக்கிறதுனால டைப் 1 மாடல் applied as this sum involves only one raw material. So இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, டைப் 1 ஃபார்மேட். நெக்ஸ்ட் ஆக்சுவல் பிரைஸ் 3000 யூனிட்ஸ் வந்து 9000 ருபீஸ்னா ஒரு யூனிட் எவ்வளோ? 9000 டிவைட் பை 3000 யூனிட்ஸ், ருபீஸ் 3 பர் யூனிட். ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் ஆக்சுவல் பிரைஸ். இதுக்கண்ணா ஆமா, இது 3000 தான் போடணும். ஏன்னா இது குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஓ, அதாவது இங்க 2500க்காக சொல்றீங்களா? இது 3000 தான் செல்ல போடணும். ஆமா, ஏன்னா பர்ச்சேஸ் பண்றது வந்து 9000ல, இதுதான் போடணும். நம்மளுக்கு வந்து இங்க ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எந்த ரேட்டுமே கொடுக்கலல்ல, இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதை ஒருவேளை க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஏதாவது ஒரு ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஆவரேஜ் அவுட் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட் போடலாம். பட் இங்க எதுவுமே கொடுக்காததுனால இதோடது மட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ரியலிஸ்டிக் அசம்ஷன்ல சொல்லலாம், இந்த மாதிரி ஆக்சுவல் பிரைஸ் பர் யூனிட் இஸ் கன்சிடர் ஒன்லி as 3, ரீசன் பீயிங் க்ளோசிங் ஸ்டாக் அந்த வேல்யூவேஷனோட டீடைல்ஸ் இஸ் நாட் அவைலபிள் அப்படி சொல்லிக்கலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 2000 இன்டூ 2 சம்ல கொடுத்துருக்கோம். 2500 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டூ 2 சம்ல கொடுத்துருக்காங்க. 2500 ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ 3 சம்ல கொடுத்துருக்காங்க. there is a சம்ல கண்டுபிடிச்சிருக்கோம் 3 per unit. ஸோ SQ into SP AQ into இது போட்டுட்டானா 1 minus 2 2000 into 2 4000, 2500 into 2 5, அதோ இங்க இருக்கு, சாரி, 4000 minus 5000 1000 adverse, 5000 minus 7500 2500 adverse, 4000 minus 7500 3500. அப்ப reconciliation எப்படின்னா, direct material cost is equal to direct usage variance
plus direct price variance. இது ஆமா ஆமா. ஆ. ம். ஆமா ஆமா கரெக்ட். காஸ்ட்ல எல்லாமே இதே லாஜிக் தான் செல்லம். சேல்ஸ்ல அப்படியே உல்டாவாகும். காஸ்ட்ல இதே லாஜிக் தான். அதாவது காஸ்ட்ல என்ன இதை சொல்ல வராங்கன்னா செல்வா, 4000 ரூபாய் வந்து நான் வந்து உனக்கு இதுக்கு மெட்டீரியல் சப்ளையரோடதுக்கு வந்து மெட்டீரியல் வாங்குறதுக்கு, அதாவது இப்படி சொல்றேனே நானு, கரிகா போய் வாங்குறதுக்கு அம்மா சொல்றாங்க 4000 ரூபாய் கையில எடுத்துன்னு போப்பா, நான் ஒரு 100 பேருக்கு ஒரு 50 பேருக்கு சமைக்கிறதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம்னு அம்மா சொல்றாங்க. ஆனா நீங்க ஆக்சுவலா போனோம்னா 5000 ரூபாய் ஆயிடுது. அப்போ உங்க கையில வந்து 1000 ரூபாய் ஷார்ட் ஆகி ஃப்ரெண்டுக்கு கிட்ட இருந்து குடுக்குறீங்கல்ல, அந்த ஷார்ட்டேஜ்ன்றது தான் நான் இங்க அட்வர்ஸ்ன்றோம். புரியுதா? இப்போ ஒருவேளை இப்போ ஒருவேளை இப்போ இப்போ ஒருவேளை வந்து 5000 ரூபாய் அம்மா சொல்றாங்க, 4000 ரூபாய் நான் சொல்றேன், அம்மா சொல்றாங்க இல்ல இல்ல நீ எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு போ, பிரச்சனை இல்ல அப்படின்னு நீங்க 5000 ரூபாய் நீங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துன்னு போறீங்க. ஆனா ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்குன்னு பார்த்தோன்னா வந்து 5 என்ன சொல்றது, 4 கிலோ தக்காளி வந்து 30 ரூபா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 4000 ரூபாய் ஆச்சுன்னா 1000 ரூபாய் இஸ் ஃபேவரபிள். இப்போ வீட்ல ஒரு கிச்சடி பண்றீங்களா? கிச்சடி பண்றீங்க, எல்லாரும் கிச்சடி தெரியும்ல எல்லாருக்கும். கிச்சடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கிச்சடி பண்றதுக்கு கரிகா வேணும் கரெக்டா? ஸோ கரிகா, கரிகாவோட விலை நம்ம பேரம் பேசி வாங்கணும். அப்பதான் எனக்கு கிச்சடியோட டோட்டல் காஸ்ட் நான் அசஸ் பண்ண முடியும். இன்னொன்னு கரிகா வாங்குறது மட்டும் இல்ல, கரிகா யூஸ் பண்றது. என்னமா கரிகானா? வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் என்னன்னா புரியல, என்ன கேக்குறீங்க? வெஜிடபிள் சொல்றேன், கரிகா வெஜிடபிள். ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்குறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கையில் நம்ம. அதை விட ஜாஸ்தியாக எடுத்துன்னா அது வந்து அட்வர்ஸ். ஆனால் அதை விட கம்மியாக எடுத்துன்னா அது ஃபேவரபிள். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா ஓவராலாக நான் எடுத்துன்னு போனதை விட ஆக்சுவலாக நான் பார்த்த அது இன்கர் பண்ணது வந்து கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு ஓவராலாக இட் வில் பி ஃபேவரபிள் வேரியன்ஸ் மை காஸ்ட். இல்ல எனக்கு அதை எடுத்துன்னு போனதை விட காஸ்ட் எக்கச்சக்கமா ஜாஸ்தியா இருக்குன்னா இட் வில் பி அட்வர்ஸ் வேரியன்ஸ். அதான் மீனிங். ஸோ ஸோ இப்போ இந்த ரெண்டு சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இந்த இல்லஸ்ட்ரேஷன்
எல்லாரும் illustration 18 படிச்சு பாருங்களேன். 18 நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. illustration 18. எல்லாருக்கும் கொஸ்டின் புரிஞ்சுதா? ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ மெட்டீரியல் ஏ பி சி இருக்கு. ஸோ மோர் தேன் ஒன் மெட்டீரியல்னால ஸோ டைப் 2 ஃபார்மேட் to be used in the sum as there are மூணு மெட்டீரியல்டா ஏபிசி செல்வா, ஏபிசி மோர் தேன் ஒன் மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் குவான்டிட்டி வந்து 40 10 50 ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் மிக்ஸ் வந்து 100 kg அண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஆஃப் த ஃபினிஷ் ப்ராடக்ட் வந்து 90 kgன்னு சொல்றாங்க. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஆஃப் த இது ஓகே. ஸோ 100 kgக்கு 90 kgனா அப்போ நார்மல் லாஸ் வந்து 10 kg பேருக்கு. ஓகே, இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அப்பனா 4,18,500 ஆக்சுவல். ஸோ 1,95,000 42,500 2,25,000 4,18,500. இது ரெண்டுத்தையோட டிஃபரன்ஸ் வந்து 44,000 பேலன்சிங் ஃபிகர். அப்போ 40 டிவைடட் பை 90 into 4,18,500. So which is 1,86,000. So this divided by this into this, அப்புறம் this divided by this into this. So
4,65,000. இப்போ வந்து revised standard quantity 40 by 100 into 4,62,500. So 10 by 100 into 4,62,500, 50 by 100 into 4,62,500. So 1,85,000, 46,250 இதெல்லாம். So revised standard quantity கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ type 2 format நீங்க first more than one மெட்டீரியல்லாம் அப்படி மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மேட் போட்டுக்கோங்க. ஸோ ஒன்றொன்னா இங்கே மேட்ச் ஆகும். ஸோ மெட்டீரியல் ஏ, மெட்டீரியல் பி, மெட்டீரியல் சி. ஸோ ஒன்றொன்னா பார்த்தோம்னா மெட்டீரியல் ஏக்கு ஃபர்ஸ்ட் என்ன 1,86,000 into 76. அடுத்தது 46,500 into 50. 2,32,500 into 20. இது ஒன்று. RSQ எவ்வளோ 1,85,000 into 76. 46,250 into 50. அப்புறம் மூணாவது 2,31,250 into 20. அப்புறம் ஆக்சுவல் குவான்டிட்டி 1,95,000 into 80. 42,500 into 52. 2,25,000 into 21. இங்கே வந்து சாரி into 76 into 50 into 20. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி into 80 into 52 into 21. So 1,86,000 into 76 plus 46,500 into 50 plus 2,32,500 into 20. அப்புறம் 1,85,000 into 76 plus 46,250 into 50 plus 2,31,250 into 20. அப்புறம் 1,95,000 into 76 plus 42,500 into 50 plus 2,25,000 into 20. அப்புறம் 1,95,000 into 80 plus 42,500 into 52 plus 2,25,000 into 21. So
2 minus 3 அப்புறம் 1 minus 3 அப்புறம் 3 minus 4 அப்புறம் 1 minus 4. So favorable, adverse, 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 adverse. எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஐஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, விஜயலக்ஷ்மி, செல்வா, ஸ்ரேயா, அஷிதா, புரியுது? ஒரே பேட்டர்னு சம்மு வந்து நீங்க கரெக்டா இதுல வந்து ரெண்டே ரெண்டு டேக் அவே தான் இந்த ப்ராப்ளத்துல. ஒண்ணு வந்து அதாவது இந்த ரீட் த பாயிண்ட் ஆன் இன்புட் அவுட்புட் மிக்ஸ். Read the point on actual output of the finished product. இந்த இதுதான் ரெண்டும் நல்லா நீங்க பாத்துக்கோங்க. மத்தபடி see நம்பர்ஸ் வந்து பெருசா இருக்கு. நீங்க இன்னொன்னு கூட ஆமா இது பண்ண வேணாம். நீங்க as usual இது பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட் வந்து is accepted for all the professional exams. ஓகேவா? ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல ஸ்டெப்பு இங்க இங்க போட்டிருக்கேன். இல்ல நீங்க கீழே போட்டுக்கனா கூட போட்டுக்கோங்க. இப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரெஃபரன்ஸ்க்கு போட்டுக்கனாலும் போட்டு ஸ்டெப் 1. அவ்வளவுதான். ஓகேவா? ஓவர். ஓகே. illustration 19 illustration 19 எல்லாரும் படிச்சு பாருங்களேன். புரியுறதா பாருங்க கண்ணா. அதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அதே மாதிரி 500 divided by 1080 into 1180 ஆக்சுவல் குவான்டிட்டி பண்றது. அப்புறம் அதே மாதிரி ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 500 divided by 1200 into 1300. ஒரு 1 minute கொடுக்குறேன் டைம் படிங்க. கஷ்டமா இருக்கா பாருங்க. எல்லாமே கொடுத்துட்டோம். ஜஸ்ட் நீங்க அதாவது இது என்ன ஃபார்மேட்டோட அலைன் பண்ணணும்னு சொல்லிடுறேன்.
நீங்க பாருங்க கண்ணா, இப்போ இந்த ஃபார்மேட் அப்படியே இங்க அப்ளை பண்ணிடலாம். இப்போ இங்க சம்லேருந்து அப்படியே எடுத்துக்கணும். 500, 400, 300, 1200 அதான் இங்க இருக்குது. 500, 400, 300, அப்புறம் 120, 1080. 400, 500, 400. 400, 500, 400. இதுல 120, 1180. இது கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? this divided by இங்க அப்படியே இங்க பாருங்களேன், இது போட்ட உடனே எல்லா ஆன்சர்ஸும் வந்துரும் கண்ணா. 437, 320 எல்லாமே வரும் பாருங்களேன். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்துருது. எல்லாருக்கும் புரியுதா? இங்க நான் போட்டேன், இங்க ஆன்சர்ஸ் இது போட்டிருக்கேனா? இது பாருங்க, ஆன்சர்ஸ் வந்துடுது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா. அக்ஷயா புரியுதா? அஸ்வினி, ஆயிஷா, வர்ஷிதா, மித்ரா, மித்ரா, செல்வா, இது ஆமா நீங்க போடுங்க. இதுக்கு வந்து ஒரு சம்முக்கு 30 minutes ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது. ஆனா ஒன் சம் நீங்க அதை போட்டுட்டீங்கன்னா ஃபார்மேட் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதே ஃபார்மேட் தான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் பண்ணும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 16 ஆகட்டும், 17 ஆகட்டும், 18 ஆகட்டும், இந்த சம் இது என்ன இல்லஸ்ட்ரேஷன் 19, எல்லாமே ஒரே ஃபார்மேட்டு, ஒரே அப்ரோச் தான். ஸோ இங்க நான் ஃபார்முலா கூட எதுவுமே மாத்தல, அப்படியே எடுத்து போட்டேன், அப்படியே வந்துடுது ஆன்சர்ஸ். இது முடிச்சிட்டிங்கன்னா நான் டைரக்டா யூ வில் ஹாவ் டு கால்குலேட் எவ்ரி திங். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் அந்த நம்மளோட இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, டைப் 2 ப்ராப்ளம், அந்த ஃபார்மேட் எடுத்து அப்ளை பண்ணி போட வேண்டியதான். அப்படியே எடுத்து போடுங்க. நான் வந்து இன்னொரு கூட ஒரு சஜஷன் சொல்வேன். பட் எக்ஸாம்ல வந்து யூ ஆல் ஹாவ் டு டேக் அப் ரிட்டன் தான், ரைட்டிங் தான் பண்ணியானோம். பட் டு சிம்பிளிஃபை திங்ஸ் ஐ கேன் டெல் யூ என்னன்னா, ஒரு சம்மு நல்லா நோட்ல போட்டு பாருங்க, அதுக்கு பேஸ் பண்ணி இன்னொரு சம் போட்டு பாருங்க. இஃப் யூ ஹாவ் சிஸ்டம் அட் ஹோம், எக்ஸல்ல வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு டேபா கிரியேட் பண்ணி சிமிலர் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதுக்கு சொல்றேன். அதெல்லாம் ஒரே குரூப்பிங்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா, எது ஆட் மேன் அவுட்டோ அதை மட்டும் நீங்க வந்து ரிவிஷன் டைம்ல இதை அப்ளை பண்ணிக்கோங்க. நாட் டியூரிங் த ப்ராக்டிஸ், ஃபார் எ ரிவிஷன் டைம் பிஃபோர் த எக்ஸாம்ஸ். ஒரே மாதிரி குரூப்பிங் ஆஃப் சம்ஸ்லாம் அலைன் பண்ணி எக்ஸல் அழகா இந்த சம் டு இந்த சம் ஒரே ஃபார்மேட், இந்த சம் அப்பனா ரிவிஷன் டைம்ல எது யூனிக் சம்ஸோ அதை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் அ சஜஷன், பார்த்துக்கோங்க. பீப்புள் டு பீப்புள் இட் வில் டிஃபர், பட் அது பயங்கர டைம் சேவிங்கா இருக்கும். எனக்கு ஒரு சார் வந்து இந்த டிப் ஷேர் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் ஃபுல்லா பண்றது நோட் புக்ல, அடுத்த செட்டும் நோட் புக்ல பண்ணும்போது கீழே இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து இதுல வந்து டிஃபிகல்ட்டி இருக்குன்னா எனக்கு இதுல டிஃபிகல்ட்டி கிடையாது. பட் இதுல வந்து எனக்கு ஒரு யூனிக்கா இருக்குன்னா இந்த கால்குலேஷன் மட்டும், அப்ப இந்த கால்குலேஷன் மட்டும் டேக் அவே ஆஃப் த ப்ராப்ளம் போட்டு போறோம் அவரு. போட்டுருந்த உடனே இந்த செகண்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டேக் அவே ஆஃப் த ப்ராப்ளத்துக்கோட ஒர்க்கிங் இருக்கலாம் அதை மட்டும் போட்டு பார்ப்போம் செகண்ட் ரவுண்ட். மூணாவது ரவுண்டு வந்து எக்ஸல்ல போட்டு போறோம். எப்படின்னா ஒரு இப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒரு 20 25 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குன்னா, ஓகே ஒரு 6 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா 6மே சேம் பேட்டர்ன் அப்படின்னு போட்டுட்டு வரோம். ஸோ எதெல்லாம் யூனிக் பேட்டர்னோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எக்ஸாம் டைம்ல இது பண்ணி போறோம்னா பாஸ் பண்ணிட்டார் ஆக்சுவலா. அவர் இப்போதான் 44 இயர்ஸ் ஆகுது. இன்டர் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணிட்டாரு. ஸ்டேஜ் 2 ஹீஸ் ரைட்டிங் இன் ஜூன்.
அப்படி கூட நீங்க பண்ணலாம். அதாவது நோட்லயே போட்டு போட்டு பார்த்து ரிவிஷன் டைம்ல சொல்றேன் பண்ணும்போது ஈஸியா குயிக்கா ரிவைஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி மெத்தட் கூட நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சஜஷன். உங்க எல்லாருக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரிவிஷன் ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஒரு நாலேஜ் ஷேரிங் செஷன் மாதிரி எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்ப எல்லார்கிட்டயுமே லேப்டாப்ஸ்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம மெட்டீரியலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்காக சொல்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் அண்ணா. பாருங்க, ஜஸ்ட் இதெல்லாம் சஜஷன்ஸ். நிறைய சில பேர் சொல்றதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். கிளாஸ்ல வரும்போது அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு அவங்க கிட்ட பேச. இல்ல இல்ல நீங்க ஃபுல்லாவே போட்டு பார்க்கலாம். பட் ரிவிஷன் டைம்ல முந்தின நாள் வந்து நம்மளுக்கு நிறைய கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா. ஆ. ஓ, அந்த ஃபார்முலாவை டீடைல்டா போடும்போது ஓகே ஓகே. நீங்க பாருங்க கண்ணா, உங்களுக்கு எது எண்ட் ஆஃப் த டே சிடபிள்யூ கிளியர் பண்ணும் இன்டர், அப்புறம் ஃபைனல் எந்த ஃபார்ம்ல வேணா எடுத்துட்டு போங்க. ஓகே, இது என்னோட அப்ரோச். இதோட சிம்பிளிஃபைட் அப்ரோச் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, அதை கூட எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் லேர்னிங்கா எடுத்துப்பேன். பட் எந்த எடுத்துட்டாலுமே அதுல கன்சிஸ்டன்சி இன்ஷூர் பண்ணிக்கோங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபேக்கல்ட்டி வந்து சிடபிள்யூ ஃபேக்கல்ட்டி இன்ஸ்டியூட்ல இது வந்து த்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னனால இப்போ நான் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும். டீப்பா போடும்போது நீங்க டீடைல்டா போடணும் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், போட்டுக்கோங்க. ஓகேவா? அதான் எல்லாத்துலயுமே நீங்க நல்லா ஃபுல் புக்கு நல்லா கரைச்சி குடிச்சு சூப்பரா எழுதி ஸ்வீட் கொடுங்க. இதே மாதிரி பேட்டர்ன் தான் வந்து லேபர் காஸ்டிங். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். நீங்க ஹோம்ஒர்க் ஆட் பண்ணிக்கும் போது இல்லஸ்ட்ரேஷன் 24ல மெட்டீரியல் பார்ட் இருக்குல்ல, இது வேண்டாம், லேபர் பார்ட் வேண்டாம், மெட்டீரியல் பார்ட்டும் இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க ஹோம்ஒர்க்கா. இதே மாதிரி சம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 24 அது மெட்டீரியல் காஸ்டிங்கோட பார்ட் டு ஒர்க் அவுட் இதே மாதிரி ப்ராப்ளம் வேண்டாம். மெட்டீரியல் காஸ்டிங்கும் லேபர் காஸ்டிங்கும் ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா 14 மார்க்ல கொடுப்பாங்க. 90% 85 to 90% புக் சம் மாடல் புக் சம் தான் வரும். நல்லா காதுல வாங்கிக்கோங்க, புக் சம் மாடல் புக் சம் தான் வரும் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல. எங்க உங்களுக்கு நிஜமாலே டஃப் ஆகும்னா ப்ராசஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் லைட் ட்விஸ்ட் இன் ஓவர் வேரியன்சஸ், இங்க தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? மற்றபடி 60 to 70% புக் சம்ஸ் தான் வரும், புக் சம்ஸ் மாடல் தான் வரும். அதனால தைரியமா ஸ்டடி மெட்டீரியல் படிங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will take up லேபர் காஸ்டிங். ஓகேவா? மண்டே நாளைக்கு ஒரு டைம் சொல்றேன் உங்களுக்கு, அதெல்லாம் முடியுமான்னு பாருங்க. எல்லாருக்கும் ஃபீஸிபிள்னா அந்த டைம்ல உட்காந்து நம்ம பார்க்கலாம் லேபர் காஸ்டிங் வரும். ஓகேவா? ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கொஞ்சம் அட்வான்ஸாக டைம் வச்சதுனால எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு செஷனில்? ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. கீர்த்தனா நந்தனா, சாரி கீர்த்தனா நந்தனா, நான் வந்து நீங்கள் ஸ்டேஜ் 2னே நினச்சிட்டே இருக்கேனா, அதனால உங்களுக்கு கேட்கவே இல்லை. ஆயிஷா, மித்ரா, செல்வா, ஸ்ரேயா, வஷிதா, விஜயலக்ஷ்மி. சரி, ஒர்க் அவுட் பண்ணுங்க, பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, சூப்பரா முடிப்பீங்க, கிராக் அவுட் பண்ணுங்க. ஓகே சலாம். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க ஆயிஷா. எங்க டவுட் இருக்கடா? சால்ட் கேஸ் ஃபைலா?
இந்த பாயிண்ட், இந்த பர்டிகுலர் இது எல்லாமே ஆக்சுவல்ஸோட டேட்டாடா. ஓகேவா? இந்த பாயிண்ட் எல்லாமே ஆக்சுவல்ஸோட டேட்டா. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ்டு, ஓப்பனிங் க்ளோசிங்னாலே ஆக்சுவல்ஸ் தான். ஓ உங்களுக்கு வந்து ஹோலிஸ் ஹோலா அந்த ஸ்டோரி லைன் எடுத்துன்னு வரது முடியலன்றீங்களா? ம். சரி, ஓகே. இதுக்கு ஏதாவது நான் ஈஸி மெத்தட் பார்க்குறேன்டா. இன்னும் ஃபர்தரா ஏதாவது குட்டி ஃபார்மேட்ல கோஆர்டினேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 6ல என்ன டவுட் இருக்கு? 6 நான் இன்னும் எடுக்கவே இல்லை செல்லம். ஓ இந்த இதுவா லேபர் ஹவர்ஸ்? இல்லையே, நான் 6 எடுக்கவே இல்லையே. லேபர் காஸ்டிங் எடுக்கலல்ல நான் இன்னும். எடுத்தேனா இந்த சம் எடுத்தோமா? ஓகே. இதுல என்ன டவுட்? இதுல எனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. இதுல என்ன டவுட் சொல்லுங்க கண்ணா. ஆ, இதுல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கைட்லைன் லேபர் காஸ்ட் வேரியன்சஸ்ல ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரெண்டு விதமா கண்டுபிடிக்கணும். யார் டவுட் கேக்குறீங்க? சாரி. ஸ்ரேயா, ஓகே. சலாம், ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது ரெண்டு விதமா பார்க்கணும் கண்ணம்மா. எப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இல்லையா? ஸோ நம்மளோட நார்மல் ஃபார்முலா எப்படி வரும்னா, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் டேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் டேட், ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் டேட். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்னு வரும்போது ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய். ஸோ நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஒரு மந்த்ல எவ்வளவு நான் ப்ரொடக்ஷன் பண்றேன் அதுதான் ஃபர்ஸ்ட். எனி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல யுவர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஷுட் பி வாட் இஸ் மை ரியல் ப்ரொடக்ஷன். அது மட்டும் தான் உங்களோட ஃபோக்கஸா இருக்கணும். ஸோ இந்த சம்ல பாத்தீங்கன்னு சொல்லமா, டியூரிங் த மந்த் 1000 யூனிட்ஸ் ஆஃப் ஜிம்போ வேர் மேட் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான டூல். புரியுதா? இது ஃபர்ஸ்ட் பேசிஸா வச்சுக்கோக்கணும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 ரூபாய் அவன் சொல்றான் இல்லையா இங்க. ஆமா, ஒரு யூனிட் ஆஃப் ஜிம்போக்கு 10 ரூபாய் இதுன்னு சொல்றான். ஆனா அதை எப்படி ஈக்குவேட் பண்றான் பாருங்களேன். அந்த 10 யூனிட் ஆஃப் ஒரு யூனிட்டுக்கு அந்த 10 ரூபான்றது தான் அவங்க இந்த 1 ஹவருக்கு 5 ரூபான்றதை ஈக்குவேட் பண்றாங்க. ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் யூனிட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் யூனிட் வில் பி பேஸ் இந்த 1000 யூனிட்ஸ் வில் பி பேஸ் டு ஃபைண்ட் அவுட் யர் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். ஸோ த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன்றது ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய். அப்போ 1000 யூனிட்ஸ்க்கு 10,000 ரூபாய். இந்த 10,000 இதை தான் வந்து நம்ம இங்க காமிக்கிறோம். 10,000 ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கு 10,000 ஸ்டாண்டர்ட் ஹவர் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு வந்து 10,000 மொத்தமா காமிக்கிறோம். மற்ற சம்ல ஜென்ரலா ஒரு லேபர் சம்ல எப்படி இருக்கும்னா, ஹவர்ஸ் கொடுத்துருவான். ஒரு ஹவருக்கு இப்படி கொடுப்பான், ஒரு ஹவருக்கு 1 ரூபாய் அப்படி கொடுப்பான். அப்புறம் வந்து 4000 ஹவர் ஆயிருக்கு அப்படின்னா 4000 இன்டூ 1 அப்படின்றது நம்ம ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸா எடுத்துப்போம்ல. ஆனா இங்க ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இந்த சம்ல இருக்கு. அதுதான் 10,000 ரூபான்னு சொல்றோம். இப்ப புரியுதா? யூஸ்வலா லேபர், நீங்க லேபர் காஸ்டிங் படிச்சிருக்கீங்களா சொல்லம்? காஸ்டிங்ல இப்போ இல்ல உங்களுக்கு வரல, ரைட். இப்போ ஜென்ரலா லேபர் காஸ்டிங்ல எப்படி வரும்னா, ஸ்டாண்டர்ட் ஹவர் ரேட் வந்து ஒரு ஹவருக்கு வந்து இவ்வளோ, என்னோட ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து 4000 ஹவர்ஸ்னு இப்படி கொடுப்பாங்க ஸ்ரேயா. ஆனா இந்த சம்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் கொடுக்கும்போது இந்த ரெண்டு கம்பைண்டா இருக்கிற வேல்யூவே உங்களுக்கு இதுல கிடைச்சிருது அப்படின்னு சொல்றான். இப்ப புரியுதா? டைரக்டா கொடுத்துடுறாங்க. டைரக்டா கொடுத்துட்டாங்க. அதாவது டைரக்டா மூக்க தொட்டுறலாம். மூக்க தொட்டுறோம் நம்மளே டைரக்டா. யூஸ்வலா சுத்தி சுத்தி மூக்க தொடுவோம்ல, இப்ப டைரக்டா மூக்க தொட்டுறோம். புரியுதா ஸ்ரேயா? ஒரு வாட்டி பாருங்க, டைரக்டா கொடுத்துடுறான். அப்புறம் ஆக்சுவல் ஹவர்ஸ் சம்ல டைரக்டா கொடுத்துடுறான்டா. வந்து இங்க 2300 ஆக்சுவல் ஹவர்ஸ், ஸ்டாண்டர்ட் ரேட் 5 ரூபாய். ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னா
இங்க போடுறேன். 2300 சம்பள கொடுத்துட்டான், 5 கொடுத்துட்டான் ஸ்டாண்டர்ட் ரேட்டு. இது பாத்தீங்கன்னா கண்ணா 2300 into 3 பாயிண்ட், அது எப்படின்னா 8900, 2300 ஹவர்ஸ்க்கு 8900னா அப்போ இன்னொன்னு கூட பண்ணலாம் கண்ணா, இது டைரக்டாவே கொடுத்து இப்படியே எடுத்துக்கலாம், நீங்க கஷ்டப்படவே வேணாம், இந்த ஸ்டெப்பே வேணாம். டைரக்டா என்ன கொடுத்துருக்கான் ஆக்சுவல் ரேட் சம்பளா 8900 அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்க இங்க கோர் ஒர்க்கிங் எஸ்ஹெச் இன்டு எஸ்ஆர் மட்டும் தான், இதுக்கு தான் வந்து டீடைல்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். டீடைல் கூட இல்ல, ஒரு சிம்பிள் ஒர்க்கிங் பண்ணியிருக்கோமே தவிர மற்றது எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்க கூட நீங்க டைரக்டா அந்த 8000 எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 1 minus 2, 2 minus 3, 1 minus 3. திருப்பி ஒரு வாட்டி பாக்குறீங்களா அந்த சம்ம? இப்ப நான் சொன்ன கான்டெக்ட்ல பாக்குறீங்களா? நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது, யோசிக்க வேண்டியது இதே, இது ஒரு ஸ்டெப் மட்டும் தான் கடமா, வேற எதுவுமே இல்ல. ஸ்ட்ரைட்லி தே ஹவ் கிவன் த ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட்னு நம்ம இங்க சொல்றத ஸ்ட்ரைட்டா நான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா, பாருங்க. இல்லைன்னா வேற ஏதாவது வழி இருக்கா நான் பார்க்குறேன் எக்ஸ்பிளைன் பண்ண. ஓகே சலா. செல்வா தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ, வஷிதா தேங்க்யூ, விஜயலட்சுமி தேங்க்யூ, நந்தனா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ, கீர்த்தனா தேங்க்யூ, ஆயிஷா தேங்க்யூ, அஸ்வினி தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ. தேங்க்ஸ் சலா. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. தேங்க்யூ கண்ணா.